மகாபெரியவாச்சரணம். மகாபாரதம் சொல்லும் பொழுது அதில் வரக்கூடிய திருதராஷ்டிரனின் மகன் துரியோதனன், இருவருக்குமே ரெண்டும் பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது திருதராஷ்டிரருக்கு பார்வை கிடையாததால் அவளால் பார்க்க முடியவில்லை. இங்கு துரியோதனுக்கு அகங்காரம் இருந்ததால் அவனால் எதையுமே சரியான பார்வையில் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த அகங்காரம் மட்டும் இருந்து விட்டால் அந்த கடவுள் கூட நமக்கு துணை நிற்க மாட்டாராம். ஏன் அப்படின்னா, அந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பிலாவது தன்னுடைய மகனை காப்பாற்றிட வேண்டும் என்று காந்தாரி நினைக்கிறாள். அப்பொழுதும் அந்த அகங்காரத்தின் அந்த கொடுமையின் உருவமாக இருக்கக்கூடிய துரியோதனை யார் தடுத்து அந்த மரணத்தின் விளிம்பிற்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்றால் அந்த கிருஷ்ண பரமாத்மா. ஏனென்றால் அவர் நினைத்தால் கண்டிப்பாக எத்தனையோ இருக்கக்கூடிய பாவங்கள் செய்தவர்களை கூட அவர் மன்னித்து கரையேற்றினாரே. ஏன் இந்த துரியோதனை செய்யவில்லை என்றால் அந்த அகங்காரம். ஏன் அப்படின்னா, புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே நமக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரக்கூடியது தானே. வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய படிப்பினால் தன்னுடைய செல்வத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு தான் தான் நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரம் வருமே. அந்த அகங்காரம் வந்தால் என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக எதையாவது ஒரு விஷயத்தை சொன்னாதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வெறும் வார்த்தைகளாக சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, எத்தனை நடந்திருக்கிறது துரியோதனனுக்கு. இருந்தாலும் இப்பொழுதும் நாம் எல்லாம் அதை விட்டு மாறிவிட்டோமா என்றால் துரியோதனை விட இன்னும் நாம் அகங்காரம் நிறைந்தவர்களாகத்தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நிகழ்விற்காகத்தான் அந்த கண்ணபரமாத்மா என்ன செய்தார் என்றால் துரியோதனனை காப்பாற்றவில்லை. காந்தாரி முயற்சி செய்த போது கூட தந்திரத்தால் அந்த துரியோதனுக்கு மரணம் என்ற ஒரு விஷயத்தை ஓரிடத்தில் ஒளித்து வைத்தான் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடியதுதான் அகங்காரம். அதுக்கு தான் சொல்லுவாங்க, அழிவின் விளிம்பில் இருக்கவனை கூட கடவுள் காப்பாத்திருவாராம். ஆனா அகங்காரத்தின் விளிம்பில் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு எந்த ஒரு கடவுளும் துணை நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முதல்ல நம்ம கிட்ட இந்த அகங்காரம் அப்படிங்கிற விஷயத்த தூக்கி எறிஞ்சிடலாம். அந்த கடவுளுக்கு பக்கத்துல போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். மகாபெரியவாச்சரணம்.